ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைலரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுடிதார் வந்து லைனிங் கட்டி மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து கட் பண்ணுறதா அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதாருக்கு அளவெடுக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் வேணும், அது கூட பாடி லூஸ் அலவன்ஸுக்கு எவ்வளோ நம்ம சேர்த்தணும், அதே மாதிரி தையலுக்கு எவ்வளோ சேர்த்தணும்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக கட்டிங் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட டாப்போட ஹைட் வந்து 38 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன். ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சுன்னு சொல்லி எடுத்திருந்தேன். இப்போ நம்ம வந்து லைனிங் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ண போகிறோம். இந்த லைனிங் மெட்டீரியலை நம்ம வந்து ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு 4 கிளாத் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4 கிளாத் இருக்கணும். நம்ம சுடிதார் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து ரெடி அளவை விட ஒரு 2 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து டாப்போட லைனிங் மெட்டீரியலில் ஹைட் வந்து 36 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 அளவுகள் வந்து முக்கியமாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதுலேருந்து தான் நம்ம வந்து வெயிஸ்ட் அளவு, அதுக்கப்புறம் இடுப்பு அளவு வந்து மார்க் பண்ணணும். பாருங்க, நான் மெட்டீரியல் வந்து காமிக்கிறேன் எப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்படி டபுள் ஃபோல்டிங்கில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து 4 கிளாத் இருக்கும். அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஷோல்டரில் மேலே வந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுட்டு அதில் இருந்து 14 இன்ச்சு அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா வெயிஸ்டோட சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஷோல்டரில் இருந்து 21 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னா இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணுறக்கு. நமக்கு இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன், அதாவது ஸ்லிட்டு வரும் பார்த்தீங்களா, இது வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து அழகாக இருக்கும், சரியாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இது காமன் தான். ஒரு சிலர் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 இன்ச்சு 2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். இப்போ 14 இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 21 இன்ச்சிலையும் வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6.5 அப்படிங்கிறது வந்து எனக்கு ஷோல்டர் வேணும். அதாவது கழுத்தோட அகலம் அது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்து 6.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக எல்லா அளவுகளையும் சேர்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா 6.5ன்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷோல்டருக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணும், 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அது வந்து நம்மளோட விருப்பம் தான். கழுத்தோட அகலமும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். என்னோடய ஷோல்டர் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடாகவே இருக்கும். அதுலேயும் வந்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டேன். மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.25 2.5 கிட்ட வருது. இது வந்து கழுத்தோட அகலமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு சாக் பீஸில் மார்க் பண்ணுறது தெரியுதான்னு தெரியல. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம். இது வந்து நெக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளாகவே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இது வந்து எல்லா நாளையும் பிகினர் வந்து எல்லா நாளையும் கண்டிப்பாக தைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஆம் ஹோல் உயரம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆம் ஹோலுக்கு வந்து என்ன செஸ்ட் ரவுண்டு வருதோ அதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ என்னோட செஸ்ட் ரவுண்டு வந்து 36, அதை 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிறது ஆம் ஹோல் கிடைக்குது. இதை வந்து நீங்கள் இந்த எல் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் அதை வச்சு நீங்கள் வந்து கோடு போட்டுக்கோங்க. இதுலேயே வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எல் ஷேப்பு வந்து வரைஞ்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்பு சுற்றளவு வந்து பார்க்கணும். நம்ம மார்பு சுற்றளவு வந்து எனக்கு 9 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா லூஸ்க்காக சேர்த்துக்கிறேன். அப்போ 10 இன்ச்சு. அதுக்கப்புறமா நான் தையலுக்கு வந்து 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
நம்ம வந்து சுடிதார் வந்து எப்பவுமே ஃபிட்டாக போட மாட்டோம் இல்லைங்களா, கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸாக தான் போடுவோம். ஸோ அதனால் 10 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வெயிஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, 14 இன்ச்சில் ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நான் என்னோடய வெயிஸ்ட்டு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8.75 வந்துருந்தது. நான் கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும்னு சொல்லி 9 இன்ச்சுன்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு நம்ம ஷோல்டரில் இருந்து 14 இன்ச்சில் மார்க் பண்ணது வெயிஸ்ட் லைன், 21 இன்ச்சில் லைன் மார்க் பண்ண பார்த்தீங்களா, அது வந்து இடுப்போட சுற்றளவு மார்க் பண்ணுறது. என்னோடய இடுப்போட சுற்றளவு வந்து பார்த்தோன்னா 42, அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 10 வந்துச்சு. அப்போ பாடி லூஸ்க்காக ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறப்ப 11. ஓகேங்களா, என்னோடய இடுப்போட சுற்றளவு அப்படிங்கிறத நான் டிவைட் பண்ணி நான் பாடி லூஸ் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 11 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1 இன்ச் மட்டும் நீங்கள் தையலுக்காக சேர்த்துனா போதும். நீங்கள் இப்போ இந்த ஆம்ஹோல் கிட்டேயும் வெயிஸ்ட்டுக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் நம்ம தையலுக்காக சேர்த்துருப்போம். ஹிப்பு கிட்ட மட்டும் நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வந்து ஸ்லிட்டு வந்து மடிச்சு அடிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அதிகமாக தேவையில்லை, 1 இன்ச்சே வந்து போதுமான அளவு. இப்போ அதே மாதிரி கீழே பாட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வச்சுருந்தோம், அப்போ 11 ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம், அப்போ 12. அதே மாதிரி பாட்டமும் வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடி அளவு வந்து மார்க் பண்ணுறேன். ஸ்கேல் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லாங் சைஸ் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் கிடைக்கும். ஸோ நீங்கள் வுட்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, ஸ்டீல்லையுமே இருக்குது. உங்களுக்கு வந்து எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி அளவு. ஃபர்ஸ்ட் நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு. அந்த ஆம்ஹோல் லைனையும் வெயிஸ்ட் லைனையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த வெயிஸ்ட் லைன்லேருந்து ஹிப் லைனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவுகள் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ரெடி அளவு. அதுக்கு அடுத்து நம்ம தையலுக்கு ஜாயின் பண்ணுறோம். அந்த 1.5 இன்ச் நம்ம விட்டுருந்தோம் பார்த்திங்களா, ஆம் ஹோல் கிட்டேயும் வெயிஸ்ட்டுக்கிட்டேயும் அந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஹிப் லைனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பாருங்கள், சுடிதாருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிருச்சு. இந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து ஷேப் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த பாட்டம் லைன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஹிப்பில் என்ன அளவு எடுத்தோமோ அதே தான் வந்து பாட்டமுக்கு வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் சுடிதார் பார்க்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன அளவு வருதோ உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து 12 வந்துச்சு. அதனால் 12.75 அப்படின்னு சொல்லி இந்த பாட்டமில் வச்சுட்டு லைட்டாக ஸ்லாண்டிங்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோல் வளைவு வந்து மார்க் பண்ணாமல் விட்டுருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவே நமக்கு கொடுக்கலாம். நான் இது வந்து இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ஆம்ஹோலில் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ஆம்ஹோல் வளைவு ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கரெக்டான மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வளைவு வந்து கொடுத்துக்கோங்க. நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் இந்த ஆம்ஹோல் கிட்ட இந்த சுருக்க வர்றதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வரைஞ்சிருங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து நெக்கு வந்து நம்ம என்ன நெக்கு வேணாலும், ரவுண்ட் நெக்கு, பான் நெக்கு, டிசைன் நெக்கு, பேட்ச் ஒர்க்கு, அதுக்கு வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு பிகினருக்கு இது வந்து பேசிக் சுடிதார் அப்படிங்கனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரவுண்ட் நெக்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் மெட்டீரியல் நான் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பாலிஸ்டர் மிக்சர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அந்த வலுவலுன்னு இருக்கும், காட்டன் கிடையாது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஷன் கிளாத்தில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்ல ஒரு சுடிதாரில் தைச்சு பழகுங்க.
இப்போ வந்து பாருங்கள், சுடிதார் வந்து நான் இந்த மாதிரி மெட்டீரியல், மெயின் மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். நமக்கு ஃபோல்டிங்னு சொன்னது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கீழே பார்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு பார்டரில் வர மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 துணி இருக்கணும், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ண லைனிங் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனிங் மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த லைனிங் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் மெட்டீரியலில் போடும்போது ஒரு 2 இன்ச் வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்துருந்தோம். டோட்டல் ரெடி ஹைட்டை விட கம்மியாக தான் எடுத்துருந்தோம். அப்போ அதை வந்து நீங்கள் கரெக்டாக மனசில் வச்சுட்டு டாப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஹைட்டு 38 இன்ச்சுனா 38 அதே ஹைட்டுக்கு வந்து போட்டுக்கணும். இது லைனிங் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் லைனிங்கில் எப்படி ஷேப் வந்து கட் பண்ணியிருந்தீங்களோ அதே ஷேப்புக்கு அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் மெட்டீரியலை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக நான் கட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அது கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் நல்லா எடுத்து காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணணுங்கிறத. அவ்வளோதான். இந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி கரெக்டாக மெயின் மெட்டீரியலை அதே அளவுக்கு கட் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம தைக்கும் போது விடுறதுக்காக வந்து துணியை வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். சுடிதார் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.